இப்போ அண்மையில் பார்த்தீங்கன்னா ஏவாவேல் அவருடைய வீட்டு ஆழ்வார்பேட்டையில் வந்து ரைடு நடந்துட்டு இருக்குது. விஜய் அவர்கள் சொன்னாங்க, நாங்கள் யாரையும் தொட மாட்டோம், தொட்டாலும் விட மாட்டோம், யாரெல்லாம் லஞ்சம் வாங்கியிருந்தாலும் கண்டிப்பாக நாங்கள் விட மாட்டோம்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இது தொடர்ந்து தான் அந்த ரைடு போகுதா? தப்பு செஞ்சுருக்காங்களான்னு ஆய்வு பண்ணுறது ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ பார்ட்டி ஃபண்டு வாங்கினாங்கன்னு சொல்லி சட்டசபையில் பேசுகிறாங்க. உடனே எதுக்கு திமுக வந்து நேரடியாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் உதயநிதி ஸ்டாலின் போன்றவர்கள் பேசுனாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கொள்ள முடியுது. நேற்று பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் கௌதமன் அவருடைய இயக்குனர் இருக்காங்களா, அவங்களுடைய இல்ல திருமண விழாவுக்கு ஸ்டாலின் அவர்கள் போயிருக்காங்க, சீமான் அவர்கள் போயிருக்காங்க, வைகோ அவர் 3 பேரும் ஒன்றா உட்காந்த புகைப்படத்தை நம்மளால் பார்க்க முடியுது. பேசுறதுனா நம்ம எப்படி வேணாலும் பேசிக்கலாம். அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் டிஆரில் இருக்கக்கூடிய காமராஜர் இல்லத்தில் சந்திச்சு நிறைய வந்து அங்கே நிறைய விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அந்த வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் அமைச்சராக இருக்கும், கொஞ்சம் வேலை இருந்திருக்கும். இப்போ வேலை இல்லை, லைம் லைட்டில் நம்ம வந்துகிட்டே இருக்கணும், டைம் லைனில் வரணுங்கிறதுக்கு. யூத் தமிழ் ஊடகப்பினர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ்நாடு நாடக சங்க பேரவையினுடைய மாநில தலைவர் திரு முத்துரமேஷ் அவர்கள். வணக்கம் அண்ணா. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காங்கண்ணா. இப்போ அண்மையில் பார்த்தீங்கன்னா ஏவாவேல் அவருடைய வீட்டு ஆழ்வார்பேட்டையில் வந்து ரைடு நடந்துட்டு இருக்குது. அதை தொடர்ந்து ஒரு 13 இடங்களில் வந்து ஐடி சோதனை நடந்துட்டு இருக்குது. விஜய் அவர்கள் சொன்னாங்க, நாங்கள் யாரையும் தொட மாட்டோம், தொட்டாலும் விட மாட்டோம், யாரெல்லாம் லஞ்சம் வாங்கியிருந்தாலும் கண்டிப்பாக நாங்கள் விட மாட்டோம்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இது தொடர்ந்து தான் அந்த ரைடு போகுதா? இது எப்படி பார்க்குறீங்கண்ணா? அதாவது திமுக ஆட்சி காலத்தில் நிறையா ஊழல்கள், லஞ்சங்கள் பெறப்பட்டதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள், அதுவும் அமலாக்கத்துறையே வந்து நேரு அவர்கள் மீது வழக்கு பதிப்புன்னு சொல்லி தலைமைச் செயலாளருக்கும் டிஜிபிக்கும் தொடர்ந்து கடிதம் எழுதினாங்க. ஆனால் திமுக எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. புதிதாக ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்கள் உடனடியாக இந்த மாதிரி தப்பு செஞ்சுருக்காங்களான்னு ஆய்வு பண்ணுறது ஒன்றும் தப்பு கிடையாது. தப்பு செஞ்சுருந்தாங்கன்னா அவங்க மாட்ட போகிறாங்க. இல்லை, குறிப்பிட்டு திமுகவர்களே டார்கெட் பண்ணுன்றது அவங்க தானே ஆட்சியில் இருந்தது. கடந்த 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்து அவங்க மேலே தான் பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. அந்த ஊழல் குற்றச்சாட்டு உண்மையா பொய்யா? இப்போ பார்ட்டி ஃபண்டு வாங்கினாங்கன்னு சொல்லி சட்டசபையில் பேசுகிறாங்க. உடனே எதுக்கு திமுக வந்து நேரடியாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம தான் தப்பு பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்குது. அதன் அடிப்படையில் தான் உதயநிதி ஸ்டாலின் போன்றவர்கள் பேசுனாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கொள்ள முடியுது. ஒரு திருடன் அப்படின்னு சொன்னால் நான் திருடன் யாருன்னு சொல்லுங்கன்னா, இது ஊரில் உள்ள கதை மாதிரி தானே இருக்குது. நான் தான் திருடன்றதை அவங்களே சொல்லாமல் சொல்கிற மாதிரிலாம் இருக்குது. இல்லை, தொடர்ந்து பொன்முடி வீட்டுக்கு ரைடு போகிறத பார்க்க முடியும். துரைமுருகன் வீடாக இருக்கட்டும், ஏவாவேலா இருக்கட்டும், அந்த மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கும் ரைடுக்கு போயிட்டு தான் இருக்குது. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கோ, இல்லை உதயநிதி ஸ்டாலின் வீட்டுக்கோ, இல்லை எடப்பாடி வீட்டுக்கோ, பெரிய பெரிய தலைகள் வீட்டுக்குலாம் போக மாட்டேது அந்த ரைட்லாம். போவாங்க, பொறுத்திருந்து பார்க்கணும். நம்ம இப்போ தானே ஆட்சிக்கு வந்திருக்காங்க. ஏவாவேலு வந்து ஒரு பெரிய அவரும் திமுக ஒரு முக்கியமான நபர், பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தவர். அப்படிங்கும்போது அவர் வீட்டுக்கு ரைடு போகிறதுங்கிறத நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து துணை முன்னாள் துணை முதல்வராக இருந்த உதயநிதி ஸ்டாலின் அவங்க வீட்டில் போகாமல் இருப்பாங்கன்னு சொல்லி என்ன நிச்சயம் இருக்குது. அதான் விஜய் அவர்கள் தெளிவாக ஒரு விஷயத்த சொல்கிறாரு, யார் தவறு செய்திருந்தாலும் அவங்க மீது நாங்கள் கடுமையாக நடவடிக்கை எடுப்போம். அதன் தொடர்ச்சியாக தான் இது நடக்குது. இது வந்து மேலும் மேலும் தொடரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது. அதிமுகவில் யார் தவறு செஞ்சிருந்தாலும் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படும். யாராக இருந்தாலும் அதான். காங்கிரஸ்காரருக்கு தவறு செய்திருந்தாலும் அதுதான் நிலைமை. விடுதலை சிறுத்தைகள் தவறு செஞ்சாலும் அதான் நிலைமை. கம்யூனிஸ்டுக்காரங்க தவறு செஞ்சாலும் அதான் நிலைமை. அவர் தெளிவாக சொல்கிறாருல்ல. நேற்று பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் கௌதமன் அவருடைய இயக்குனர் இருக்காங்களா, அவங்களுடைய இல்ல திருமண விழாவுக்கு ஸ்டாலின் அவர்கள் போயிருக்காங்க, சீமான் அவர்கள் போயிருக்காங்க, வைகோ அவர் 3 பேரும் ஒன்றா உட்காந்த புகைப்படத்தை நம்மளால் பார்க்க முடியுது. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, திமுகவுடைய சீமான் வந்து கூட்டணி வைக்க போகிறோன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம்ல, பாருங்க ஒரே இடத்துல உட்காந்துருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த சந்திப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது அவர் வந்து தமிழ பேரரசு கட்சின்னு சொல்லி ஒரு கட்சியுடைய இதாக இருக்கார். 2வது தமிழ் ஆர்வலர், சீமானனுக்கு நெருக்கமான ஒரு இயக்குனர் அவர். அப்படி இருக்குமா அந்த கல்யாணத்துக்கு வந்து அரசியல் கட்சி பிரமுகர்கள் போய் வாழ்த்து சொல்கிறதுங்கிறது இயல்பான ஒன்று. திட்டமிட்டு வந்து அவங்கெல்லாம் ஒன்றா உட்காருங்கிற அடிப்படையில் உட்காந்துருக்க மாட்டாங்க. ஒரு கல்யாண வீடு, அதில் வந்து ஒரு மூத்த அரசியல்வாதி ஸ்டாலின் அவர்கள், வைகோ அவர்கள், அண்ணன் சீமான் அவர்கள்லாம் உட்காந்து பேசுறதுங்கிறதுலாம் ஒன்றும் தவறான விஷயம் கிடையாது. பேசுகிறேன்னா நம்ம எப்படி வேணாலும் பேசிக்கலாம். பேசுனுங்கிறவங்க பார்த்தீங்கன்னா எப்படி வேணாலும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. சீமானனை எதிர்க்கிறதா நோக்கம் அப்படிங்கிறதுனா சீமானனுக்கு எதிராக நிறைய கருத்துக்கள் அவங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் அதில் எதுவுமே உண்மை இல்லைங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். திமுக கூட அவர் கூட்டணி வைக்கிறதா இருந்தாலும் சரி, அதிமுக கூட்டணி வைக்கிறதா சரி, ஏன் விஜய் கூட கூட்டணி வைக்கணும்னா கூட அவங்க வந்து சீமானனை இருகரம் கூட்டு வரவேற்க தான் செய்வாங்க. ஆனால் அவர் வந்து கொள்கையிலேயும் லட்சியத்திலையும் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர். நிச்சயமாக அவருக்கு யாரு கூடயும் எப்பவும் கூட்டணி வைக்க மாட்டார், சமரசம் பண்ணிக்கிட மாட்டார் அப்படிங்கிறத என்னோட கருத்து. கொள்கைன்றது வேற, தனி மனித நட்புன்றது வேற. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா முத்து மறைவுக்கெல்லாம் போய் அண்ணா அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தாங்க.
நடுவில் கூட பாரதி ராஜா மறைவுக்கு வந்து 2 பேரும் பார்த்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி பல்வேறு நிகழ்வுகளை சந்திச்சுட்டு தானே இருக்காங்க. இதை வந்து அரசியல் ரீதியாக ஒத்து பார்க்கக்கூடாது. கருத்து மோதல்ங்கிறது வேற, தனிநபர் நட்புங்கிறது வேற. இப்போ நமக்கு வந்து ஸ்டாலின் அவர்களுடைய கொள்கை கோட்பாடு தான் பிடிக்கலையே தவிர, ஸ்டாலின் நாளைக்கு ஒரு இடத்துல வந்தாலும் வணக்கம்னு சொல்கிறதும், முன்னாள் முதல்வருங்கிற வகையில் திமுகவுடைய தலைவருங்கிற வகையில் அவரை கட்டி பிடிச்சிக்கிறதும் பேசிக்கிறதுங்கிறது எந்த தப்பும் கிடையாதுங்கிறதா நம்ம கருத்து. அவர் நமக்கு எதிரி கிடையாது, அவருடைய கருத்துக்கள் கொள்கைகள் தான் நமக்கு எதிரி. நீண்ட நாட்களாக பிரிஞ்சிருந்த அப்பா அம்மா நேற்றைய தினம் ஒன்று சேர்ந்திருக்காங்க. ராமதாஸினுடைய 61வது திருமண நிகழ்வில் வந்து அன்புமணி அவர்கள் கலந்துட்டு 2 பேரும் கட்டி தழுவி அந்த அன்பெல்லாம் பகிர்ந்து கொண்டிருந்தாங்க. நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒன்று சேர்ந்திருக்காங்க, எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது எதிர்பார்த்த ஒன்று தான். அதாவது இப்போ அன்புமணி ஐயா அவர்களாக இருக்கட்டும், பெரியவர் ராமதாஸ் ஐயாவாக இருக்கட்டும், அவங்க வந்து தந்தை மகன்கிறத தாண்டி கட்சியிலையுமே அவங்களுக்கு 2 பேருக்குமே சமூக நீதி கொள்கையில் மிகுந்த ஈடுபாடு. சொல்லப்போனால் ராமதாஸ் ஐயா அவர்களால் கட்சி தாண்டி தனது கொள்கைகளை எல்லாம் உருவாக்கக்கூடிய ஒரு அரசியல் வாரிசாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சமுதாயத்தையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஆற்றல் மிகு ஒரு இளைய தலைமுறை தலைவராக அன்புமணி ராமதாஸ் அவர்களை உருவாக்கிய பெருமை மருத்துவர் ஐயாவுக்கு தான் உண்டு. அப்படி இருக்கும்போது ஒரு குடும்பம் அப்படிங்கும்போது சின்ன சின்ன முரண்பாடுகள் எல்லா வீட்லையும் இருக்க தான் செய்யும். அதுக்காக தந்தை மகனுடைய உறவுங்கிறதுலாம் மறந்து போயிடாது. கடந்த முறை 60வது நிகழ்வு வந்து புறக்கணிச்சிருந்தாரு, போகவே இல்லை. இந்த முறை அதான் அன்றைக்கு வந்து ஒரு கசப்பான சூழல்ல இன்னைக்கு அனுபவங்கள் பல்வேறு விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கோம். என்னதான் இருந்தாலும் அவங்க அப்பா மகன்கிற ஒரு இது இருக்கும் இல்லையா. இப்போ நடுவில் கூட ஒரு தடவை சொல்லியிருந்தாரு, எங்கள் அப்பாவுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அவங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி தவறாக மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு எச்சரித்திருந்தார். இதில் நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். இது வந்து எதிர்பார்த்த ஒன்று தான். இது எல்லா குடும்பங்களையும் நடக்கிறது தான். இது வந்து ஒரு பெரிய அரசியல் பிரபலம் அப்படிங்கிற அடிப்படையில் இன்றைக்கி அது பேசும் பொருளாக மாறி இருக்க தவிர, மற்றபடிக்கு எல்லா வீட்லேயும் வீட்டுக்கு வீடு வாசப்படிங்கிற மாதிரி எல்லா வீட்லையும் இந்த மாதிரி சின்ன சின்ன சிக்கல்கள் பிரச்சனைகள் தந்தை மகனுக்குள்ள இருக்கிறது இயல்பு. மறுபடியும் எல்லாம் ஒன்றா சந்திச்சுக்கிறதும் கட்டி தெளிவிக்கொள்வதும் மன்னிப்பு கேட்பதும் சேர்ந்துக்கிறதுங்கள இயல்பான ஒரு விஷயம் தான். இது எல்லா குடும்பத்தையும் நடக்கிற விஷயம் தான். இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இதனால அரசியல் பிரபலங்கிறதால இது பெருசாக நம்ம பேசப்படுது. அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் டிநகரில் இருக்கக்கூடிய காமராஜர் இல்லத்தில் சந்திச்சு நிறைய வந்து அங்கே நிறைய விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அந்த வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அது உங்களுக்கு தெரியுமா? என்ன நடந்துட்டு இருக்கு? ஏன் அப்படிலாம் அவங்க திடீர்னு வந்து அங்கே வந்து பேசிட்டு இருக்காங்க? அதாவது முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், தற்போதைய திருச்செந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் சமீப காலமாக பல்வேறு பிரச்சனைகள் பற்றி பேசுகிறார். அதெல்லாம் வரவேற்கக்கூடிய விஷயம்தான். அந்த விதத்தில் பெருந்தலைவர் காமராஜருடைய நினைவு இல்லம் டிநகரில் இருக்கிறது. பல லட்சக்கணக்கான மக்கள் அவருடைய பிறந்தநாளுக்கு வருவார்கள். அந்த டைமில் நீங்கள் ஏன் அதை விரைந்து வேலையை முடித்து திறக்கணும் அப்படிங்கிறது அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் கடந்த 5 ஆண்டு காலமாக அவர் திமுகவுடைய அமைச்சராக இருந்தார். அப்போது ஒரு முறையாவது டிநகர் வீட்டுக்கு சென்றிருக்கிறாரா? இப்போ ஏன் திடீர்னு செல்றாங்க? அரசியல் தான். இப்போ அவங்களுக்கு வேலை, அதை முந்தைய அமைச்சராக இருக்கும் கொஞ்சம் வேலைகள் இருந்திருக்கும். இப்போ வேலை இல்லை, லைன் லைனில் நம்ம வந்துகிட்டே இருக்கணும், டைம் லைனில் வரணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பேசியிருக்கேன்ப்பா. திருச்செந்தூரில் போய் நியாயப்படிக்கு அமைச்சர்கள் போய் ஆய்வு பண்ணால் 1008 குறைபாடுகள் இருக்குது. ஒரு குறைபாடு 2 குறைபாடுகள் 1008 குறைபாடுகள் இருக்குது. கடந்த 25 ஆண்டுகளாக திருச்செந்தூர் சட்டமன்ற உறுப்பினராக அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் இருக்காங்க. ஆனால் சாக்கடை நீங்கள் பஸ்ஸில் போனாலும் சரி ட்ரெயினில் போனாலும் சரி திருச்செந்தூர் வந்தாலும் ஒரு துர்நாற்றம் வீசும் போதே நம்ம வந்து திருச்செந்தூர் வந்துட்டோங்கிற அளவுக்கு மக்கள் புரிந்து கொள்கிற அளவுக்கு ரொம்ப மோசமான அளவில் தான். அது ஒரு சின்ன ஊர் தான். அந்த சின்ன ஊரில் குறைஞ்சபட்சம் ஒரு 10-20 கோடி ரூபா செலவு பண்ணி அந்த சாக்கடையை சரி செஞ்சிட முடியும். ஆனால் கடந்த 25 ஆண்டு காலமாக அமைச்சராக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு நபர் இதை சரி செய்யவில்லை, சரி செய்ய முயற்சி செய்யலை. திடீர்னு சென்ற எலெக்ஷனில் வந்து என்ன சொல்கிறாரு, நான் வந்து திருச்செந்தூரை சிங்கப்பூர் போட்டு மாற்றுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கடந்த 20 ஆண்டு காலமாக நீங்கள் செஞ்சது என்னங்கிறது பொதுமக்கள் கேள்வி கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? முதலில் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய பெருந்தலைவர் காமராஜர் சிலையை அந்த வளாகத்தை சுத்தப்படுத்தி அதற்கு தினமும் ஒரு மாலை அணிவிக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யுமாறு அவரை நம்ம கேட்டுக்கிறோம். உண்மையாலுமே உங்களுக்கு காமராஜர் மரியாதை இருந்தால், நாடார் சமுதாயத்தின் மீது பற்று இருந்தால், அமைச்சர் துரைமுருகன் காமராஜர் பற்றி தவறுதலாக பேசும்போது, திமுகவுடைய ஆர்எஸ் பாரதி பெருந்தலைவர் காமராஜர் பற்றி தவறாக பேசும்போது, திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா காமராஜர் பற்றி தவறுதலாக பேசும்போது, திமுக ஊடகவியலாளர் முக்தார் காமராஜரை பற்றியும் நாடார்களை பற்றியும் தவறுதலாக பேசும்போது எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும். அந்த காலத்துலலாம் நீங்கள் வந்து ஆட்சியில் அதிகாரத்தில் அமைச்சராக இருக்கும்போது ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கல, வாயை கூட திறக்கலை, ஒரு அறிக்கை கூட வெளியிடலை,
முதலமைச்சர் போய் சந்திச்சு இது காமராஜருங்கிறவர் வந்து ஒரு மிகப்பெரிய தலைவர், இந்தியாவே கொண்டாடக்கூடிய தலைவர், அந்த தலைவரை பற்றி திமுகவினர் இந்த மாதிரி பேசுறது நாடா சமுதாய மக்கள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதை நீங்கள் சரி செய்ய வேண்டும். திமுக ஊடகவியலாளர் முக்தாரை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். கைது பண்ணி குண்டர் சட்டம் போட்டிருக்காங்க. இல்ல, அது வந்து அந்த வழக்குல போடல. இது வந்து ஒரு பெண்மணியை பற்றி தவறுதலாக பேசுறதுனால குண்டர் சட்டம் போட்டிருக்காங்க. கூட திமுக ஆட்சியில அவர் கைதே பண்ணல, இப்ப கைது பண்ணிருக்காங்கல்ல. இல்ல, அதுதாங்க சார். திமுகவோட ஊடகவியலாளர் அவர் திமுக வந்து மாசம் 3 லட்சம் சம்பளம் கொடுக்கிற ஒரு நபருக்கு வந்து எப்படி அவங்க கைது நடவடிக்கை எடுப்பாங்க? இவங்க காமராஜர் பக்தர்கள் என்று இன்றைக்கு சொல்லிக்கிட்டு ஏமாத்த முயற்சி பண்ணும் மனிதர் போன்றவர்கள் முக்தாரை வந்து கைது செய்யறதுக்கோ இல்ல அன்னைக்கு வந்து திமுகவை சேர்ந்தவர்கள் காமராஜரை பத்தி தவறாக பேசும்போது ஒரு எதிர்ப்பு குரலோ கொடுத்து ஆராசா இந்த மாதிரி பல பேருக்கு எதிர்ப்பு குரல் கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அதையெல்லாம் செய்யாமல் கடந்த 5 ஆண்டுகளில் ஒரு முறை கூட காமராஜர் வீட்டுக்கு செல்லாத, கடந்த 25 ஆண்டுகளில் சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக இருக்கும்போது ஒரு முறை கூட காமராஜர் வீட்டுக்கு செல்லாத ஒரு நபர் இன்று வந்து அரசியலுக்காக தான் வந்து மக்கள் மத்தியில் பேசும் பொருளாக இருக்க வேண்டும் என்பதற்காக இது போன்ற விஷயங்கள் செய்யறதெல்லாம் ஏற்புடையது கிடையாது. அவர்கள் வந்து மனம் திருந்தி உண்மையாகவே காமராஜருக்காக போராடணும்னா பல விஷயங்கள் இருக்கு. திமுக ஆட்சி காலத்துல பல இடங்களெல்லாம் காமராஜர் பேர் ஏற்கனவே வச்சிருந்தது 50 வருஷம் 40 வருஷம் இருந்ததெல்லாம் மாற்றி கருணாநிதி பேர் வைக்கணும் முயற்சி செய்த போது ஒரு வார்த்தை கூட பேசாத இவர்கள் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி அரசியல் நாடகம் ஆடுவது என்பது காமராஜர் தொண்டர்கள் மத்தியிலும் நாடார்கள் மத்தியிலும் கேலி பொருளாக நகைச்சுவைக்குரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. சட்டமன்றத்தில் விவாதங்கள்லாம் நேரலையே ஒளிபரப்பு பண்ணுறது நம்மளால பார்க்க முடியுது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் மாறி மாறி தனிப்பட்ட ரீதியான விமர்சனங்களை வச்சுக்கிறாங்க. மக்கள் நலன் சார்ந்து ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை முன் வைப்பாங்கன்னு பார்த்தா தனிப்பட்ட ரீதியாக இந்த மாதிரி தாக்குதல் மேற்கொள்றாங்க என்று பல்வேறு விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கா, எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது வந்து இப்போ ஏற்புடையதல்ல. அதாவது மூதறிஞர் ராஜாஜி, பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், கலைஞர் கருணாநிதி, செல்வி ஜெயலலிதா, இந்த மாதிரி பல பேர் வந்து கோலோச்சிய ஒரு சட்டமன்றம், பாரம்பரியமிக்க ஒரு சட்டமன்றம். அதில் வந்து தனிநபர்கள் தாக்குதல்ங்கிறது வந்து ஏற்புடையது கிடையாது. எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை நல்ல கருத்துக்களை எடுத்துரைத்தால் சிறப்பாக இருக்கும். அந்த விஷயத்தில் சபாநாயகர் அவர்களை நம்ம பாராட்டணும். சபாநாயகர் அவர்கள் ஆளுங்கட்சி அமைச்சர்கள் தவறாக பேசும்போது கூட அதை வந்து நீங்கள் பேசுறது தவறு அப்படிங்கிறத சுட்டி காட்டக்கூடிய அளவிற்கு ஒரு நடுநிலையான சபாநாயகர் தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருக்காரு. அதை நம்ம வரவேற்கிறோம். முந்தி பார்த்தீங்கன்னா தமிழர் தந்தை ஆதித்யநாத் அவர்கள், அப்பாவு வந்து அப்பாவுலாம் வந்து அவர் வந்து சபாநாயகருக்கு வந்து நேர்மையாக நடந்துக்கிட்டாருன்னு சொல்ல முடியாது. அவர் வந்து இவரை செல்லப்பாண்டியன், சபாநாயகர் செல்லப்பாண்டியன் அவர்கள், காளிமுத்து அவர்கள், இந்த மாதிரி பல பேர் சொல்ல போனால் பிஹெச் பாண்டியன் அவர்கள், சபாநாயகர்களுக்கு எந்த அளவுக்கு அதிகாரம் இருக்குங்கிறத இந்திய அளவில் மிகப்பெரிய அளவில் எடுத்துக்கொண்டு செஞ்ச பிஹெச் பாண்டியன் அவர்கள், இவங்களெல்லாம் அலங்கரித்த ஒரு இடம். அதை மிக சிறப்பாக செய்கிறார். அப்பாவுக்கு கண்டிச்சிருக்காருன்னா அவருக்கும் இப்போ வந்து இவராச்சும் எம்எல்ஏ இருக்காரு, அங்கங்கே சுற்றி இருக்காரு. அவர் எம்எல்ஏ பதவி கூட கிடையாது, தோல்வி அடைஞ்சிட்டதுனால தான் இருக்க வேண்டியதுக்காக ஏதோ ஒரு கருத்தை சொல்லிட்டு இருக்காரு முன்னாள் சபாநாயகருங்கிறதுனால. இப்போ தாவேக்கு ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்லாம் வந்து கற்பழிப்பு கேஸ்லாம் நடக்குது, நம்மளால பார்க்க முடியுது. அதில் ஒரு சில இடங்கள்ல தாவேக்க நிர்வாகிகள் கூட ஈடுபடுறாங்கன்றதும் பார்க்க முடியுது. நேற்று தினம் கூட பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஒரு கல்லூரி மாணவி வந்து டாய்லெட்டுக்காக வெளியில் போயிருக்காங்க. அந்த மாணவியை 2 பேர் கடத்தி கொண்டு போய் ஒரு மொட்டை மாடியில் வச்சு வன்புணர்வு பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து இதே மாதிரி நடந்துட்டு இருக்கு, எப்படி பார்க்குறீங்க அதை? இல்லை, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாது, கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதுக்காக தான் சிங்க பெண் படைங்கிற ஒரு படையெல்லாம் உருவாக்கி அதுக்காக செயல்படுத்திட்டு இருக்காங்க. இது நம்ம இப்போ ஆட்சிக்கு வந்த உடனடியாக இவங்களை சரி செஞ்சிருவாங்களான்னு பார்க்க முடியாது. அவங்க என்னென்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னா ஒரு 6 மாதம் பொறுத்து இருந்து பார்த்து தான் சிங்கப்பெண் படை எல்லா இடத்துலையும் போய் பாதுகாப்பு கொடுக்க முடியாது. அதே சமயத்தில் இந்த மாதிரி நிகழ்வுகளை வந்து கட்டுப்பாடுகளை கொண்டு வர்றதுக்கு இன்னைக்கு டிஜிபியாக பொறுப்பேற்றிருக்கிறவர்களாக இருக்கட்டும், கமிஷனர்களாக உளவுத்துறை டிஜிபியாக இருக்கக்கூடியவர்கள்லாம் ஒரு தெளிவாக சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய வகையில் செயல்பட்டால் இதெல்லாம் சரியாயிடும் நம்புகிறோம். நம்ம ஒரு புதுசாக ஆட்சிக்கு வந்தவர்களுக்கு முதல்ல அவங்களுக்கு ஆட்சி இப்போ காமராஜர் ஐயா வந்து திமுக 1967 ஆட்சிக்கு வரும்போது ஒரு விஷயத்த சொன்னார். 6 மாதம் இந்த ஆட்சியை பற்றி நாங்கள் வாயை திறக்க மாட்டோம், விமர்சனம் பண்ண மாட்டோம், 6 மாதம் கழித்து இதை பற்றி பேசலாங்க. அந்த மாதிரி தான் இப்போ விஜய் அவர்கள் புதுசாக ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஏற்கனவே அரசியல் கட்சியில் இருந்த அனுபவம் கிடையாது, சட்டமன்ற உறுப்பினர் இருந்த அனுபவம் கிடையாது, எந்த அனுபவமே கிடையாது. அனுபவம் இல்லாதவர்கள் புதியவர்கள் நிறைய பேர் அமைச்சர்களாக வந்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது ஒரு 6 மாதம் கழிச்சு தான் நம்ம அவங்க என்னென்ன பண்ணுறாங்க பண்ண போகிறாங்க பண்ணதை விமர்சனம் பண்ணலாம் அப்படிங்கிற நிலையில தான் இன்றைக்கி மக்களோட நிலைமையாக இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன என்பது இது போன்ற குற்றச்சம்பவங்களை குறைக்க வேண்டும்.
அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். குறிப்பாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் செய்பவர்களை என்கவுண்டர் கூட செய்யலாம், தப்பு கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு பொதுமக்கள் புதிய அரசிடம் கோரிக்கை வைத்து வருகிறார்கள். அதை எப்படி செயல்படுத்துறாங்களோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். 6 மாசம் 1 வருஷம் டைம் கொடுத்தா கூட விஜய் அவர்கள் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றி மக்கள் நலன் சார்ந்து நிறைய அரசியலை முன்னெடுப்பார் நம்புறீங்களா? நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, அதாவது புதுசாக வந்திருக்கவங்க வந்து அரசியல் அனுபவம் இல்லாதவர்கள், அவங்க என்ன மைண்ட் செட்டப்பில் வந்திருக்காங்க, என்ன செய்ய போகிறாங்கன்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அவங்க ஒரு செயலை செய்யாமல், இப்போ விஜய் வந்து முதலமைச்சர் ஆவாரா ஆட்சியை பிடிப்பாரான்னு கேட்டால் நான் என்ன சொல்லியிருப்பேன், 4% வாக்கு கூட வாங்க மாட்டார், கமலஹாசன் அளவு கூட வாக்கு வாங்க மாட்டாருன்னு சொன்னோம். தேர்தலுக்கு பிறகு நிறைய பேர்ட்ட கேட்கும்போது நாங்கள் நிறைய பேர் விசிலுக்கு ஓட்டு போட்டுருக்கோம், ஒரு 10-15% வாக்கு பெறுவார்னு நம்ம நினைச்சோம். ஆனால் 34% வாக்குகளை பெற்று ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கிறார். அதுபோன்று இப்போது நம்ம என்ன கருத்து சொல்லலாம் அது சரியா இருக்காது, கணிக்க முடியாது. 6 மாசம் கழிச்சு அவங்களுடைய செயல்பாடுகள் என்ன, அவங்களுடைய திட்டங்கள் என்ன, மக்களுக்கு அவர்கள் என்ன நன்மை செய்வதற்கான திட்டங்களை தீட்டுகிறார்கள், அது மக்களை நாம் கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு அதிகாரிகளும் அமைச்சர் பெருமக்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் சரிவர செயல்படுகிறார்களா, இதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அவங்க நல்லது செய்வாங்களா கெடுதல் செய்வாங்களான்னு சொல்லி நம்ம இப்போ ஜோசியமா சொல்ல முடியும். அவங்க செயல்படுறதை பார்த்துக்கிட்டு நம்ம முடிவு பண்ணுவோம். ஓகே, நிறைய தகவல்களை பகிர்ந்தீங்க, மிக்க மகிழ்ச்சி. நன்றி அண்ணா. நன்றி.